வரணும்டா நாம மாறணும். நம்ம மாறிட்டோம்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும். அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் இது மட்டும் இல்ல, அவதூறு சம்பவம், படுதூறு சம்பவம், எக்கச்சக்கமான சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம். ஒரு மனுஷன் இருக்கிற குறைய பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம். இது என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க, இருக்கிறத பேசுற தம்ப புறம், எது இருக்கிறத பேசுறோமோ அதுதான் புறம். லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய மாட்டாங்கன்றாங்க. லேசிப்பட்டு பாவமா இந்த வாய்க்கு சொல்றதுக்கு லேசி, சொர்க்கம் போகலாது. இந்த நாவை அவ்வளவு பாதுகாக்கணும். இல்லாததை சொன்னால் அவதூறு, இருப்பதை சொன்னால் புறம். ஒரு மனுஷன் அவரை பத்தி பேச விருப்பப்படுறாரு இல்ல, நீங்க மௌனமா போயிருங்க. ஏன்னா இந்த நாக்குக்கு எப்படி உப்பு போட்டா டேஸ்டா இருக்குமோ, சில டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்குமோ, அதே மாதிரி இந்த நாக்குக்கு சாப்பிடுறதுல மட்டும் டேஸ்ட் இல்ல, பிரட்டி பிரட்டி பேசுறதுல டேஸ்ட் இருக்குது. இன்னொரு ஆளுடைய இறைச்ச சாப்பிடுறதுல டேஸ்ட் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிராஜ்ல காண்றாங்க, ஒரு செம்பால நகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நகம் இல்ல, செம்பால நகம் கொடுக்கப்பட்டு முகத்தை அப்படியே கீறுறாங்க, நெஞ்ச கீறி கொள்றாங்க. என்ன தப்பு? மன் அவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்க யாருப்பா, இவங்க யாரு என்ன பாக்கலுமா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, பள்ளிவாசல் முன்னாடி ஒரு ஆள் இப்படி பரான்ற அப்படின்னா ரத்தம் ஓடுது, இங்கெல்லாம் கீறிப்பட்டிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி செதறி இருந்தா கூட பார்க்கலாது, ரத்தம் ஓடும், கண்ணால பார்க்க கஷ்டமா இருக்கும். இது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அவுலா இவங்க யாரு, என்ன பாவம் பண்ணிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்களே அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு அல்லாத மாதிரி கேட்காதீங்க சகோதரர்களே. நாங்க செஞ்ச மிஸ்டேக் அதான். நாங்க எந்த ஒரு பயான கேட்டாலும், எந்த ஒரு ஹதீஸை நாங்க படிச்சாலும் நமக்கு இல்ல நினைக்கிறோம். நாங்கெல்லாம் ஜன்னா எவ்வளவு கல்பு ராகத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஜன்னான்னு பேர் சொல்லப்பட்ட உமர் பின் கத்தாப் உதைஃபா என்று கேட்கிறாங்க, உதைஃபா ரசூலுல்லாஹ் முனாஃபிக் பேர் சொன்னாங்களே, என் பேர் இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் உதைஃபா, கொஞ்சம் சொல்லுங்களேன். அமீருல் முஃமினீன் உங்க பேர் இல்ல. திரும்ப திரும்ப கேட்பாரு. வாழ்க்கையில ரெண்டு பிரச்சனைக்காக வேண்டி மௌத்து வரைக்கும் அழுத ஒரு உமர் பின் கத்தாப். ரெண்டு விஷயம், ஒன்று ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் காரமா பேசிட்டாரு, இன்னொரு ரசூலுல்லாஹ் இழுத்துட்டாரு. இதனால அவர் முனாஃபிக்னு நினைச்சாரு. இந்த ரெண்டு காரணத்துக்காக உதைஃபத்துல் யமான கூப்பிட்டு, சாஹிபு சிரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்லிட்டு போனாங்க, இன்னால் முனாஃபிக், இன்னால் முனாஃபிக், இன்னால் முனாஃபிக். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிடாதா மிம்பர்ல ஏறி, இதெல்லாம் முனாஃபிக் கூட்டம்பா? மறைச்சாங்க. ஏன் சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? பின்னாடி ஃபித்னா வரும், குறி வச்சுக்கோங்க இந்த ஆட்கள். ஆனா நீ சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது வரக்கூடாது. இதெல்லாம் நடக்கும் உதைஃபா, சில முன்னறிப்பை சொல்லி போட்டு சொல்லிட்டு போறாங்க. அவர் ரகசியத்தை பாதுகாக்கிற தோழர்னால அவர்கிட்ட மட்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாஹிபு சிரனும் ரகசிய தோழர், நிறைய பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. ஆனா பக்கத்துல சஹாபாக்கள் பக்கத்துல உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல. என்னாச்சு? உமர் பின் கத்தாப் ஹுதைபியா போற நேரம் எல்லாம் போயிட்டாங்க, 1400 பேர், சில ரிவாயத்து படி 1500 பேர். போன உடனே ஹரத்துக்கு போனா பத்னு மக்கா பக்கத்துல இருக்கிற நேரம் அவங்க உம்ரா செய்ய இயலான்ட்டாங்க, விட மாட்டேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்களா, கனவு கண்டுதான் போறாங்க. கனவு கண்ட நபி கனவு கண்டாங்கண்டா வாங்க கிளம்புங்கன்ட்டாங்க. உமர் பின் கத்தாப் நின்று கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நீங்க உண்மையான நபி தானே, நீங்க கனவு கண்டன்னு தானே சொன்னீங்க? கனவு கண்டேன் நான் இந்த வருஷம் உம்ரா செய்வேன்னு சொன்னா, கனவு கண்டது உண்மை, உம்ரா செய்யறேன், உம்ரா செய்வோம் உமர், உம்ரா செய்வோம் இந்த வருஷம் சேர்த்து சொன்னா, நானும் நினைச்சிட்டு வந்தேன் உம்ரா செய்யதான், அல்லாஹ் திருப்பி அனுப்பிட்டான்டா, நடக்கும் பொறுங்க. அப்படி கொஞ்சம் கேட்டுறாரு. ஆபக்கர் பேர் அதே கேள்வி கேட்கிறாரு, அதே பதில் கொடுக்குறாங்க. சொல்லி போட சொல்லாங்க, உமர் நீங்க இருக்கிற இடத்துல நின்றுக்கோங்க, அதை தாண்டி பேசாதீங்க, சரியில்லைன்ட்டாங்க. அதை பிற்காலத்தில் நினைச்சு அழுவார். ரசூலுல்லாஹ் போய் கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி ஏண்டா ஃபத்ஹு மக்கா நடக்குது, ரசூலுல்லாஹ் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். லக்கது ஸதகல்லாஹு ரசூலஹு பிர்ருயா, ரசூலுல்லாஹ்வுடைய ருயாவை அவர் கண்ட அந்த கனவை அல்லாஹ் என்ன பண்றான், உண்மைப்படுத்துறான். அது பிறகு நடக்குது. என்ன நடக்குதுண்டா, இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி விஷயத்துல தப்பா பேசினானே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க.
ஜனாசா. அவங்க மகன் வந்து சஹாபி. யார சொல்லலாம், உங்க ட்ரெஸ் வாப்பா கஃபனை கொடுக்குறீங்களான்னு இவ்வளவு கொச்சப்படுத்தி ஊர் முழுக்க ஆயிஷா நாங்க சீரழிச்சவன் செத்து போறான். அவங்க மகன் வந்து வாப்பாக்கு மன்னிப்பு கேளுங்களேன், என் வாப்பா தானே மன்னிப்பு கேளுங்களேன்ட்டார். ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிட்டாங்க, ஜனாசா வச்சாச்சு. உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து யார சொல்ல வேணாம், முனாஃபிக்கு வேணாம், யார சொல்லலாம் தொழுவிக்காதீங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தொழுவிக்க போறோம் உமர் விட்டுருங்க. உமர் பிடிச்சி இழுத்துட்டாங்க. கொஞ்சம் ரசூலுல்லாஹ் அந்த வந்த இதுல இப்படி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சது கொஞ்சம் பவரா பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இலைக்க உமர் என்ன விட்டுருங்க, என்ன விடுங்கன்ட்டாங்க. அதுக்கு பிறகு வகை வருது, நபியே நீங்க தொழுவிக்காதீங்கன்னு வகை வருது. நீங்க ஒரு தடவை 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரின் நாவில் வந்து அல்லாஹ் பேசுறான். உமர் சொன்ன சட்டம் தாங்க சரி என்றாலும் நான் ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுத்தது சரியில்லை. அவர் நபி, நான் பிடிச்சி இழுக்க கூடாது, வேணா இவனுக்கு தொழுவிக்க வேணாம் ஆத்திரத்துல தான் அப்படி பண்ணினேன். தேம்பி தேம்பி அழுவார். சாஹிபு போயிட்டு கேட்பாரு, உதைஃபா அந்த பட்டியல என் பேர் இருக்குதா, உமர் என்று இருக்குதா, என் பேர் இருக்குதான்னு கேட்பாங்க. எந்த அளவுக்கு பயந்துருக்கிறாங்க தெரியுமா? நமக்கு பயம் இல்லை, நாங்களாம் ஜன்னா, எங்களுக்கெல்லாம் ஜன்னா நினைக்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தபூக்கு கொடுக்குறாங்க, தங்க நாணயத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, திர்ஹம் தீனார் கொடுக்குறாங்க. கொடுத்தால் உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு மையவாடியை தாண்டி போற நேரம் உட்காருவாங்க, தேம்பி தேம்பி கண்ணால ஓடும், தீய ஓடும். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா, இதுல பாஸ்னா எல்லாம் பாஸ் ஆச்சு, இதுல ஃபேல்னா எல்லாம் ஃபேல், இது பாஸ் ஆகணுமே ரப்பே, இந்த கபருடைய வேதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னை பாதுகாத்து விட நான் அழுவாரு. சஹாபாக்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்க எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கெல்லாம் என்னமோ ஜன்னாவுக்கு, ஜன்னானே என்னமோ திரும்பினா கிடைச்சிரும், இதாயினா கிடைச்சிரும். சுப்ஹானல்லாஹ், அதுக்கு லேசா பேர் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த மறுமை விசாரணையில ரகசிய விசாரணை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவைகளை கல்வியில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனால சொல்றேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருடைய ஏதாவது வந்து அவங்களுக்கு அதாவது மறைங்க, கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்லிடாதீங்க, யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. மானம் என்பது மிக புனிதம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க சகோதரன் என்ன நீங்க பாருங்க, உங்க சகோதரனுக்கு ஏதாவது நடந்தா நீங்க சொல்லுவீங்களா? எல்லாரையும் சகோதரன் நினைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணுமோ அப்படி தீர்ப்பு சொல்லுவான். அவன் தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் நீங்க நில்லுங்க, நீங்க தீர்ப்பு சொல்ல போயிடாதீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் இன்னொருடைய மானத்தை அம்பலப்படுத்தினார். இப்ப மானத்தை மறைச்சு அல்லாஹ் மறைப்பான்ட்ட குர்ஆன் சொல்லுது, ஒரு மூமினை சீரழித்தால் அல்லது ஒருவருடைய மானத்தை பங்கப்படுத்தினார், மான பங்கப்படுத்தினார், லஹும் அஸாபும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலே அல்லாஹ் அஸாபு கொடுப்பானா. சுப்ஹானல்லாஹ், உலகத்து ஆখিরাல அஸாபு நிறைய வருது. மானத்துல கை வச்சா உலகத்துல சீரழிவான். இன்னொரு ஆயத்துல வருது, லுஈனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சபிச்சிருவான். எந்த ஒரு மனுஷனோ இன்னொரு பிள்ளையோடைய, எந்த ஒரு பத்தினி பெண்ணோ எந்த ஒரு விஷயத்தை அவமானப்படுத்த, அவமானப்பட்டா படுத்தினா கண்ண முன்னாடி சீரழிப்பான், கண்ண முன்னாடி அதாபு கொடுப்பான். இது ஆலிம் ஆபித் அதெல்லாம் இல்ல, அறிஞர் அல்லாமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான்ல. மானம் மரியாதை, குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த பத்தினி பொம்பளை மேல கை வச்சிடாதீங்க, எந்த ஒரு விஷயத்திலும் கை வச்சிடாதீங்க. நல்லவர்கள் விஷயத்தை சீரழித்தால் நாளை அல்லாஹ் துண்டாக்கிடுவான் இந்த பூமியில. மறுமையில வேற சில விஷயத்துக்கு மறுமையில தான் பனிஷ்மெண்ட், இதுக்கெல்லாம் துனியாலே கொடுத்துருவான்ப்பா, துனியாலே கிடைச்சிடும். வாய் இருக்குது என்பதுக்கு எக்கச்சக்கமாக பேசுறவர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்து தொழுதாலும் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்யறான்? மானத்தை பாதுகாக்கும். ஐயா, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், இந்த செம்பாலை எடுத்து முகத்தை அப்படி பராண்டி பராண்டி இருப்பாங்களே, என்ன பாவம் யார சொல்ல, என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேட்டாங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லுஹுமுன் நாஸ், மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள். என்ன மக்கள் சொன்னா, அங்க மாட்டிறைச்சி சாப்பிடுற மாதிரி மனுஷன் அறுத்து குர்பான் கொடுத்து சாப்பிடுறாங்களே இறைச்சி பொறிச்சி, அந்த இறைச்சி இல்ல, மனித இறைச்சி என்பது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, ஐயகுல் லஹ்ம அஹி மைத்தா, நீங்க ஐயுஹிப்பு ஐயகுல் லஹ்ம அஹி மைத்தா, இறந்த ஒரு ஆள்
உங்க சகோதரன் இறந்துட்டாரு. உங்க ஊர்ல ஒரு ஆள் பேர் சொல்லுவோம், யாராவது ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு. மூத்தா போனவரை கஃபன் பண்ணி அவருக்கு கண்ணீர் வடிச்சு அடக்கிட்டு அவருக்கு பாவமன்னிப்பு கேட்பீங்களா? இல்லைன்னா அவரை வெட்டி இன்னைக்கு சூப் போட்டு சாப்பிடுவோம் அவரை அரைச்சி? இது ஏன் அப்படி நான் சொல்றேன் தெரியுமா? இந்த வெறுப்பை அல்லாஹ் உருவாக்குறான் சூரா குஜராத்ல. இப்படி வெறுப்பா இருக்குதானே பேசுற நேரம், அசிங்கமா இருக்குதானே? அல்லாஹ் கேட்கிறான், ஐயோ, அதாவது அவங்க விரும்புவாங்களா? விரும்புவீங்களா? என்ன, உங்க சகோதரன் இறந்துட்டாரு, இறந்துட்டானே போயிட்டாரு, வெட்டி வெட்டி சாப்பிடுவோமேப்பா அந்த மாமிசத்தை. இப்படித்தாயா புறம் பேசுறது? உன் சகோதரன் போல அருவருப்போ, அந்த அருவருப்பை செஞ்சிடாத, அந்த அருவருப்பை பண்ணாத. ஒரு முஸ்லிமுக்கு இது அருவருப்பா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்தியை நல்ல கவனமா கேளுங்க. ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லீமாக சொல்லி அவன் வாழ தொடங்கிட்டான்னு வைங்க, வல்லாஹி சொல்றேன், உங்களை மாதிரி பலசாலி யாருமே உலகத்துல இல்லை. இதெல்லாம் பேசாம விட்டா நீங்க பலகீனமா போயிருங்க நினைச்சிடாதீங்க. அவர் மௌனமா தான் நிக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் பேச மாட்டாரு, இவர் தான் பலமானவர். நீங்க பேசி அரசியல் செய்ய தேவையில்லை, நீங்கள் பேசி சாதிக்க தேவையில்லை. பேசினாதான் கூட்டம் வருவாங்க நினைச்சிடாதீங்க. 4 பேர் ஊர்வலாய் கழுவுறதுக்கு ஒரு சாப்பாடு போடாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து போனால் அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லைன்டா. அல்லாஹ்வோட உதவி வரணுமா? எப்ப வரும்? தொடர்ந்து படிங்க. அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும்னு படிச்சு பாருங்க. அல்லாஹ்வோட உதவி வந்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அவன் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். நீங்க மீறத பார்க்கவே மாட்டீங்க. வாக்குண்டா வாக்குதான். அல்லாஹ் வாக்கு கொடுத்தா வாக்குதான். சஹாபாக்களுக்கு என்ன சொன்னா? இயன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா ஃபலா காலிபலக்கும், உங்களை யாரும் மிகைக்க மாட்டாங்க, உங்களை மீறி போயிடாது. கண்ணால பாத்தீங்களா? அவர்கள் அப்படியே நல்லவர்களா மாறினாங்க. அல்லாஹ்வோட உதவி மதீனாவுக்கு கொட்டிச்சு, கொட்டோன்னு கொட்டிச்சு. எல்லாரும் சண்டை பிடிச்சு பார்த்தாங்க, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. ரோம பேரரசு தோத்துச்சு, பாரசீகம் தோத்துச்சு. என்ன மதீனால ஆயுதம் கண்டுபிடிச்சாங்களா? போட்டு பாரசீகத்துக்கு ஒரு போம்பு போட்டாங்களா? உலகத்துல பெரிய பெரிய வல்லரசு எல்லாம் இருக்குது, அம்புட்டு கீழே விழுந்துச்சு. எங்க நாட்டுல ஆவண காப்பம் இருக்குது, லேக்கன ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஆவணம் எல்லாம் பாதுகாப்பாங்க, அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்க போய் இந்த நாட்டுல படிச்ச மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, சில தேர்தல்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது அவங்களுக்கு தெரியும். முகமது நபியை பத்தி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இங்க இருந்து 3 பேர் போயிருக்கிறாங்க. இது வரலாறு. எப்படி போயிருக்கிறாங்க? 4வது பூவனக்கபா கொண்ட மன்னர் காலத்துல இது எழுதப்பட்டிருக்குது. அப்ப ரசூல்லா வந்த செய்தி இலங்கை வரைக்கும் வந்துச்சு. எந்த அளவுக்கு பலம்னு பாருங்க. விளங்குச்சா? ரசூல்லா எழுதுறாங்க, இலா இருக்கல ஹெர்குலிஸ் ஒரு மன்னர் ரோம பேரரச ஆள்றாரு. இலா இருக்கல் மன்னருக்கு லெட்டர். நம்ம பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதுவீங்களா? நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடனுக்கு எழுதுகிறேன் இருந்து எழுதுவீங்களா? மதீனா என்ற ஒரு சின்ன ஏரியா கிராமத்தில் இருந்துட்டு ரோம பேரரசு மன்னனுக்கு எழுதின லெட்டர் ரஷ்யாவுடைய மியூசியத்துல இந்த கூகுள்ல போய் பார்க்கலாம். இப்ப மூல பிரதியை பார்க்கலாம். ரசூலா திகியாண்ட சஹாபிகளை கொடுத்தாங்க லெட்டர். அது இன்றைக்கு லெட்டர் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சீல் வைக்கப்பட்ட மோதிரம் வைக்கப்பட்ட லெட்டர் இருக்குது. அந்த ஆக்சுவல் அந்த இதே இருக்குது. இன்னைக்கு தான் கார்பன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே இது என்ன பிரதி, மூல பிரதியாண்டு. இலா இருக்கலுக்கு ரசூலா எழுதுறாங்க, கட்டுப்படுங்கள். என்ன பலம்! சுப்ஹானல்லாஹ். மதீனாண்டு கிராமத்துல இருந்துட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான மன்னனுக்கு எழுதுறாங்கன்னா என்ன பவர்! அந்த பவர் எப்படின்னா, யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் இல்ல. ரசூல்லா வந்த செய்தி அந்த இருந்து ரேடியோ இருந்தா கூட பரவாயில்ல, போன் போட்டு சொன்னா பரவாயில்ல, சரி இப்ப ஃபேக்ஸ்ல வந்தா கூட பரவாயில்ல. ஃபேக்ஸும் இல்ல, போனும் இல்ல, ஒன்னும் இல்ல. இந்தியாவுக்கு கேள்விப்படுவது, நம்ம நாட்டு மன்னர் 4வது பூனக்கபாவுக்கு கேள்விப்படுவது. பூனக்கபாவு இங்க இருந்து 3 பேர் அனுப்புறாங்க. வர்ற 2 பேர் செத்த போயிட்டாங்க. லேசிப்பட்ட பிரயாணம் இல்ல. ஒரு ஆள் முஸ்லீம் ஆயிட்டாரு. வந்தவர் சொல்றாரு, பக்காய், அவர் பேர் பக்காய் நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்ல. அதாவது அவர் சொல்றாரு, நாங்கள் போனோம், ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, சந்திக்க கிடைக்கல.
அபூபக்கர் அடுத்த ஆட்சியார் வந்தார், அவர் மௌத்து. உமர் பின் கத்தாபை கண்டோம். என்ன ஆட்சி, என்ன அருமையான நடவடிக்கை, இஸ்லாத்தை ஏத்துட்டு வர்றாரு அவரு. என்ன உபசரிப்பு, என்ன அடக்கம், என்ன ஏழ்மை, என்ன அரசியல். சுப்ஹானல்லாஹ். பொய் அரசியல் இல்லை, பொய் வாக்குறுதிகள் இல்லை, உண்மைக்கு உண்மை அரசியல் செஞ்சாங்க. அதனால இங்க எழுதுற அளவுக்கு எல்லாம் பலமாக்கிட்டான். 50 பேர் வந்து நின்று பாக்குறான், இவங்க கையில என்னமோ ஆயுதம் வச்சு அடிக்கல. இவங்க எல்லாம் ஊருக்கு போன அல்லாஹ் ஊரை கொடுத்துருவான். ரஷ்யாவை பாரசீகத்தை பிடிக்கிறாங்க. ஹுர்முஸ் மன்னன் கிரீடத்தை எடுத்து பாக்குறாங்க. தங்கம் வயிறுடைய வெள்ளியெல்லாம் இருக்குது. சஹாபாக்கள் கண்ணால கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. அதெல்லாம் கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. தொட்டாங்களா, அடுத்த பக்கம் திரும்பிட்டாங்க. இவ்வளவு காலம் மதீனால அங்க போனவங்க எங்கேயாவது ஷாம்ல போய் சிரியால போய் ஏதோ சரக்கு எடுத்துட்டு வருவாங்க, பொருள் எடுத்துட்டு வருவாங்க, வியாபாரம் பண்ணிட்டு. ஒரு காலம் இருந்துச்சு, மதீனாவை நோக்கி ஒட்டகம் வந்துட்டே இருக்குது. என்ன ஒட்டகம் பா, இந்த போத்தி போத்தி வர்றாங்களே, என்ன ஒட்டகம்? தொடர்ந்து பார்த்தா தங்கம் வெள்ள. பாரசீகத்தை பிடிச்சிட்டாங்களாமே, அப்படியா? ரோமத்தை பிடிச்சிட்டாங்களாமே. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, மிக பெரும் செல்வம் குளிகிறது. ஆனால் உமர் பின் கத்தாப் தன்னுடைய ஆடையில ஒட்டு போட்டிருந்தாரு. ஏன் தெரியுமா? அவர் அதை எடுக்கவே இல்லை, சஹாபாக்கள் எடுக்கல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. ஏன் உதவி? பெர்ஃபெக்ட் முஸ்லிம், பெர்ஃபெக்ட் முஸ்லிம். அல்லாஹ் வாக்கு கொடுத்த மாதிரி உலகத்தை கையில கொடுத்தான், ஆட்சியும் பண்ணினாங்க. குர்ஆன் என்ன வாக்கு கொடுத்துச்சோ உலகத்தை தருவோம்டா. ஆயுதம் பண்ணி எடுக்கலாமா? ரசூலுல்லாஹ் ஆர்மி ட்ரைனிங் பண்ணினாங்க. உள்ளவங்க மிலிட்டரி கையில கொடுத்து இல்லை. இதே உங்க வீட்டுக்கும் உங்களை அல்லாஹ் நல்லவனா நீங்க நின்றீங்கடா, உங்க வாக்குறுதிகளை பாதுகாத்தீங்கடா, எல்லாத்திலும் நல்லவனா நின்றீங்கடா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க வீட்டுக்கு அந்த ரஹ்மத்தை இறக்குவான். கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க எல்லாத்தையும். இந்த வரலாறுகள் பொய்ப்பிக்க முடியாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு கிராமம். நீங்க போய் மெப் எடுத்து, வேர்ல்ட் மேப் எடுத்து அதுல போய் நம்மவாவை மார்க் பண்ணுங்க பாப்போம். நம்மவாவை எப்படி மார்க் பண்ண நீங்க கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க தெரியுமா? இலங்கை இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்னதா இலங்கை வழங்கும், அதுக்குள்ள குருநாகல். ஓகே, வேர்ல்டு மேப்ல இலங்கை மேப்ப சொல்லல, வேர்ல்டு மேப்ல நம்மவா மார்க் பண்ணலாமா? எப்படி தேட போறீங்க? அட, இலங்கையே ஒரு பட்டுக்கா மாதிரி நிக்கும், அதுக்குள்ள குருநாகல் மாவட்டமே இந்த இப்படி இப்படி இருக்கும், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே மாதிரிதான் நீங்க வேர்ல்ட் மேப்ல மதீனாவை மார்க் பண்ணவே இயலாது. அவ்வளவு சின்ன கிராமம், அவ்வளவு சின்ன கிராமம். அந்த மதீனா உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுகிறது. பேர் மாறுது, எதிரி மாறுது. மதீனத்து நபி, மதீனத்து நபி நபின்னு காலத்துல மதீனா ஆயிடுச்சு. நபி வந்த ஊரு, அந்த ஊர் தலைநகரம் ஆக்கப்படுறா ஒரு ஆபர் இருக்கணும், பிளைட் வந்து போலாம், கப்பல் இருந்து ஏதாவது வர்த்தகம் இல்ல. நபி வந்ததுதான் அங்க மக்கள் மாறினார்கள். அவர்கள் கையில அல்லாஹ் உலகத்தை கொடுத்தான். பாக்குறீங்களா? நல்லவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான். ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு ஆளுடைய குறையை கண்டுட்டீங்க. அந்த குறையை கண்டதுக்கு பிறகு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியே போடுங்கப்பா, ஒட்ட போகும், வைரலா போகும், எடுத்து வீடியோ பண்ணி உலக போட்டுருங்க. இதுதான் உலக கலாச்சாரம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சா அதை ஹெடிங்ல போட்டு மக்கள் மன்றத்தில் பப்ளிக்கா விட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி நடக்கல. விபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு பொம்பளை வராங்களே, ராமிரியா பெண்ணு, ஒரு செய்தி எனக்கு கொண்டாந்து காட்டுங்க. அந்த பெண்ணு ரசூலா கேட்டாங்களா, எங்கப்பா உங்களோட செஞ்சவர் எங்க, அவரு அந்த ஆம்பளைய காட்டுங்க, கூட்டி வாங்க பாப்போம். அந்த அம்மாக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்களே தவிர புள்ளைய வளர்த்துட்டு வாங்கன்றாங்க. அந்த அம்மாட்ட ஒரு நாள் கூட திரும்ப கேட்கல. அவர் எங்க? மாயிஷ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணதா சொல்றாரு. ரசூலுல்லாஹ் 4 முறை தலையை திருப்புறாங்க, அர்பா மர்ரா. போங்க மாயிஷ் போங்க. ஒரு தடவை சொல்றாங்க, முத்தம் கொடுத்திருப்பீங்க, போங்க, அல்லாஹ் மன்னிப்பான், போங்கன்ட்டாங்க. இன்னொரு தடவை தலையை திருப்புறாரு, போங்க மாயிஷ். அர்பாயில் மஜ்னூன், பைத்தியமா இவருக்கு, கொஞ்சம் பாருங்க. எனக்கு பைத்தியம் இல்லைன்றாங்க, குடிச்சிட்டாரு போல. ரசூல் அனுப்ப பாக்குறாங்க, சட்டத்தை நிறைவேற்றணும், யாரும் யார பத்தியும் சொல்லிடக்கூடாது, அவர் பாவமே அவர் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய கன்செப்ட் என்னன்னா, நான் பாவம் செஞ்சா நான் யாருக்கும் சொல்லிடக்கூடாது, நான் செஞ்ச பாவத்தை நான் சொல்லுவது பெரிய பாவத்துல போயிரும். ஹதீஸோட சொல்றேன் உங்களுக்கு, நான் அதை சும்மா சொல்லல, அது அல்லாஹ் மன்னிக்காத பாவம் போயிரும்.
ரொம்ப பெரிய பாவமாக ஒரு மனுஷன் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்காத ஒரு கூட்டம் இருக்காங்களா, யாரு தெரியுமா? அவன் பாவத்தை அவன் வெளிப்படுத்திட்டான். அவ்வளவு பாவம் செஞ்சது அல்லாஹ் மன்னிப்பானா? பாவத்தை அவனா வெளிப்படுத்தி மன்னிக்க மாட்டானா? நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த ஹதீஸ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த மாயிஸ்ல வர்றாங்க எல்லாரும், சஹாபாக்கள் கிட்ட வந்து குடிச்சான்னு செக் பண்றாங்க. குடிச்சு இல்ல யார சொல்லலாம், குடிக்கல. மாயிஸ் போங்க, நீங்க போங்கன்னாங்க சொல்லலாம். இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. இப்படி புகார்ல வருது, இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. சொல்ல போங்கன்றாங்க. அவர் கேட்கல. லாஸ்ட கேட்கிறாங்க, சேர்ந்தீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமான்ட்டாரு. கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்கன்ட்டாங்க. சொல்ல கொள்ளுங்கன்ட்டாங்க. இப்ப பப்ளிக்கா தெரியுது அவர் செஞ்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செஞ்சிட்டாருன்னு தெரியுது. கொண்டுட்டாங்க. இவரை வந்து ஓடி போய் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. ஜனாசா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், ஜனாசா மௌத்தாயிட்டாரு. இடையில ஓடுற டைம்ல சொன்னாரு, போதும் நிப்பாட்டுங்க, கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நிப்பாட்ட வேண்டியது தானேப்பா, நிப்பாட்டலாம் தானே? இல்ல யார சொல்ல, அடிச்சிட்டோம். அப்படியா? ஜனாசாவை கொண்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க, பின்னாடி மக்கள் வர்றாங்க, பேசிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க, மறைக்க சொன்னாங்க. மாயிஷுக்கு போக வேண்டியதானே, அவரே அவரை அம்பலப்படுத்தி கொண்டாரு, தேவையில்லை தானே? பெருமா புகார்ல வரும் செய்தி. பெருமா திரும்புறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நீங்க பாருங்க ஹதீஸ்ல. அவரை வந்து மறைக்க வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க தானே? அவர் திரும்ப திரும்ப வந்து நான் செஞ்சேன்னாங்களே, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தானே போக சொன்னாங்க, அவருக்கு தேவையான்னு பேசுறாங்க. பெருமாள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், திரும்பினார்கள். யாரை பத்தி பேசுறீர்கள்? யார் தெரியுமா? தஹல் ஜன்னா, சொர்க்கவாசி என்னாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசி என்னாங்க. இஸ்லாம் ஒரு குற்றத்துக்கு தௌபா செஞ்ச பிறகு பேசும் வாசலை பூட்டி விட்டது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா தௌபா செஞ்சான இல்ல, நீங்க பாத்தீங்களா? இரவு அல்லாஹ்வோட அழுதான்னு பாத்தீங்களா? என்ன அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு பேசுவதற்கு? அல்லாஹ் மன்னிக்கிறான்றா, தௌபாவுடைய வாசலை தெரிஞ்சிருக்கிறாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதத்துடைய எல்லா மக்களும் தப்பு செய்வாங்க. பேசுற நான் தப்பு பண்ணுவேன், கேட்கிற நீங்க தப்பு பண்ணுவீங்க. யாரு சிறந்தவர்கள்? தப்பு செய்யாதவர்கள் சிறந்தவன் இஸ்லாம் சொல்லுதா? இல்லப்பா, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. அப்படியெல்லாம் எல்லாம் படைக்கல. மறதிக்கும் தப்புக்கு இடையில மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எவன் திரும்பி இறைவா செய்ய மாட்டேன், இதை உணர்ந்துட்டேன், துரோகம் ரொம்ப பெரிய தப்பு என்று கண் கலங்கினால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஒரு மனுஷன் திரும்பி வருகிறானே, ரப்பு வலம் யுசிரு, அதாவது அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விபச்சாரம் செய்யற நேரம் தூக்கப்படும், ஈமான் தூக்கப்படும். விபச்சாரம் முடிஞ்ச பிறகு ஈமான் வந்து சேர்ந்துரும். அதனால மூமின்கள் முஸ்லிம்களும் விபச்சாரம் பண்ணுவார்கள். அல்லாஹ்வோட மன்னிப்பு இருக்கிறான தௌபா பண்ணணும். தௌபான்னா திரும்ப செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப செய்யறான்னா தௌபா செய்யலன்னு அர்த்தம். தௌபான்னா திரும்புறது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சாரம் செஞ்சவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்களா, வேற ஒரு ஆள் தொழுவிச்சாங்களா? யாருக்கு தொழுவிச்சது? கடன் கெட்டும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட கடனான்னு கேட்பாங்க, கெட்டுங்கன்னு வாங்க, கெட்டி முடிக்க கடன் தொழுவிக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு ஆள் கை தூக்குவாரு, நான் கெட்டுற யார சொல்ல, கெட்டிருங்கன்னு வாங்க, கெட்டிருங்க. கையை தூக்கினா இவர் கடன்காரன், இவர் கடனை கெட்டுற கையை தூக்கிட்டு போனான்னு வைங்க, அல்லாஹ் அவரையும் பிடிப்பான். ஒரு சோழ சொல்லிட்டாரு, 3 நாள் ஆகுது, வாங்கப்பா கெட்டிட்டீங்க, இப்பதான் கெட்டினேன், இப்பதான் கபர் ராகத்தாச்சு சொல்ல. அந்த ஆள் கபர் இப்பதான் ராகத்தாச்சு. கடன் கட்டும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிக்க மாட்டார்கள். ஆனால் விபச்சாரம் செய்த இந்த செய்திகளை நாம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று ஜனாஸா தொழுகை நடத்தி தௌபா செய்திருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்று சுபசோபனை செய்திருக்கிறாங்க. அதனால இவைகளையே பேச முடியாது, மௌனமா இருக்கணும். பேசினா நல்லதை பேசணும், இல்லைன்னா மௌனமா இருக்கணும். இந்த செய்தியில எது பலம் தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த மாதிரி பேசிட்டான்டா, சரி ஏதோ தப்பு பரவாயில்ல பேசிட்டா, பேசுறது மிக பெரும் குற்றமாம். எது பாவமோ அந்த பாவத்தை விட இது பெரிய பாவம் வாங்குச்சா. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி, குல்லு உம்மத்தி முஆஃபன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுப்பான்.
எல்லாத்துக்கும் என்ன செய்வானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்தில எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். நாடியவர்களுக்கு ஷிர்க் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு இல்லை. ஷிர்க் செஞ்சாம மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். சரி சரி பாருங்கச்சா, இந்த அதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டா எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்படும். என்னென்ன புற சொல்லுவேன், 4 ஹதீஸ்களை சேர்த்து தான் புரியணும். விளங்குச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு உம்மதி, என் உம்மத்தில எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். என்ன அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ்வே சொல்றான், யாரு ஷிர்க் செய்யவில்லையோ நாடினவனுக்கு சரிப்பா அந்த பாவத்தை மன்னிச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானாம். இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிர்களை தவிர, ஜஹிர் அதாவது வெளிப்படுத்துறவர்களை தவிர. சிர்ரன்னா ரகசியம், ஜஹிரன்னா வெளியா கத்தி சொல்றது. விளங்குச்சா? யாரு முஜாஹிர், யாரு வெளிப்படுத்தினா என்ன பாவம் இது, எல்லாத்தையும் மன்னிப்பானா அல்லாஹ். என்னுடைய உம்மத்தில அல்லாஹ் பாவங்கள்லாம் மன்னிக்கிற நேரம் இந்த முஜாஹிர் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். முஜாஹிர், முஜாஹித் இல்ல, முஜாஹிர் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். இந்த முஜாஹிர்களை மன்னிக்க மாட்டான். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யாருப்பா முஜாஹிர், இவ்வளவு பெரிய பாவமா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்றான், என்ன முஜாஹிர்னா யாரு அப்படின்னு கேட்டா, வ இன்ன மினல் முஜாஹிரத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் வந்து முஜாஹிர் என்ன தெரியுமா, ஐயஅமல ரஜுலு பில் லைலி அமலன், இரவுல ஒரு வேலையை பண்றாரு, இரவுல ஒரு தப்பு பண்றாரு, ஒரு செயலை செய்கிறார். அந்த செயல் வந்து ஒரு ரொம்ப வெக்கமான செயல் போல, தப்பான செயல். சும்ம யுஸ்பிஹ ஃபகத் ஸதரஹுல்லாஹு அலைஹி, அவர் காலை அடைஞ்ச உடனே அல்லாஹ் அவரை அப்படியே மறைச்சிட்டான். ஒரு விஷயத்தை அப்படி மறைச்சு போட்டான். காலை ஆயிட்டு நைட்ல ஈடுபட்டுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. தப்பை காலையில யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மன்னிச்சு போட்டுட்டான். இவர் என்ன பண்றாரு, அவரு ஃபயகூலு, அல்லாஹ் மன்னிச்சது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு வைங்க, அவர் தப்பு பண்ணாருன்னா தப்புக்கு அவர் தௌபா செய்யணும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சாங்க, குடிக்காரங்கள சொல்லுவோம் நாங்க. தௌபா பண்ண பூரா நம்ம வாயை அசைக்க முடியாது. அதுல கொலை செய்தவர்கள் இருக்கிறாங்க, இருந்தாங்க. தௌபா பண்ணி அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு எதுவும் பேசக்கூடாது. விபச்சாரம் பண்ணவங்க இருந்தாங்க, அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்த பிறகு பேசக்கூடாது. அவர்கள் கண்ணியமானவர்கள். இத மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுது, இப்படி அவர் தப்பு பண்ணிட்டாரு, அது அல்லாஹ்க்கு அவருக்குள்ள விஷயம். தப்பு பண்ணினால் தௌபா பண்ணி அழுது புலம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும். திரும்ப அதை ஏறிட்டும் பார்க்க கூடாது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஃபயகூலியா ஃபுலான், ஆளை கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு அலிம்துல் பாரியத்த கதா வக்கதா. இவர் என்ன சொல்றாரு, அதாவது நேத்து நைட் இப்படிலாம் பண்ண தெரியுமா, போன் எடுத்தேன், எல்லாம் தூக்கம், யூடியூப்ல போய் அதை பார்த்தேன், இப்படி பார்த்தேன் தெரியுமா. இவர் ஃப்ரெண்டோட பேசுறாரு, இவர் செஞ்ச தப்பை பெருமையா பேசுறான். நான் இப்படி போனேன், நூறலியா போனேன், 4 பொடிமாக்கள் நின்றோம், இந்த மாதிரி பண்ணினோம், அப்படி பொடிமாக்கள் சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னால் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, நைட்டு உள்ள பாவத்தை காலையில அல்லாஹ் மறைச்சிட்டானா. இவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினா ஒக்கது பார்த்த எஸ்துருஹு ரப்புஹு, இரவு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மறைத்தானோ இவர் என்ன பண்றாரு, காலையில யக்ஷிஃபு சித்ரல்லாஹி அன்ஹு, எதை அல்லாஹ் மறைத்தானோ அதை அப்படியே உடைச்சு போட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. இவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் நிப்பாட்டி தான் செய்த பாவத்தை 4 பேர்கிட்ட போய் நான் சொன்னா அல்லாஹ்வுக்கு கோவம் வருது. நான் மறைச்சேன் இல்லையா, உனக்கு ஒரு அவகாசம் தந்தேன் இல்லையா, ஓ மானத்தை நான் பாதுகாத்தேன், நீயா போய் உன் மானத்தை மானபங்கப்படுத்திட்டியா, நீ முஜாஹிர், ஒன்ன மன்னிக்க முடியாது, எல்லாத்தையும் ஓட்ட வாய் மாதிரி வெளியே போடுற பாரு, இது தப்பு. யோசிச்சு பாருங்க, இது புகாரில வரக்கூடிய செய்தி. அவன் செஞ்ச தப்பை அவன் 4 பேருக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். இந்த வேலை பண்றவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் மறைச்சதை இவன் வெளிப்படுத்தினானே, இத அல்லாஹ் அவனை மறைச்சது. அவருடைய பாவத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல இயலாண்டா, இன்னொரு ஆள் செஞ்ச பாவத்தை இன்னொரு ஆள் எப்படி சொல்றது? மறுமை நாள்ல ஒரு ஆள் பாவத்தை மன்னிச்சு மறைச்சிட்டீங்கன்னு வைங்க, என்ன நன்மை தெரியுமா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை மறைப்பானா. மறுமை நாள் எப்படி என்று கேட்டீங்கன்னா,
எல்லாரும் இருப்பாங்க, விசாரணை நடக்கும், வெட்ட வெளியில நடக்கும். பாப்பா கொண்டாந்து நிப்பாட்டினா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியாக ஒரு ஆள் நிப்பாரு பாருங்க, அவருக்கு கேட்குமா இங்க இதாக்குறது. பாப்பா நிப்பாட்டினா மகன் தான் லாஸ்ட் இருந்தான்னு வைங்க, பாப்பா விசாரணை மகனே கேட்குமா, மகன் விசாரிக்கிறது பாப்பாக்கு வழங்குமா, உம்மா வச்சு நிப்பாட்டி தோல் உரிக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா. இந்த உலகத்துல எது மறையுதோ அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அதெல்லாம் அப்படி நிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பயங்கரமா சொல்றாங்க. இந்த நீதிமன்றத்தை நீங்கள் நம்புறீர்களா? நம்புறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை இருந்தா நமக்குள்ள பயம் வரும், கவலை வரும். பெருமானார் நாவசைத்து எதையும் போய் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, சும்மா வல்லாஹி, சும்மா வல்லாஹி, அதுக்கு பிறகு வல்லாஹி, நானும் நீங்களும் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோம். அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான், பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்பு வந்து நின்றா நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் அல்லாஹ் துருவ ஆரம்பிச்சான்னு வைங்க, ஒரு ஆள் அல்லாஹ் நோண்ட ஆரம்பிச்சான்னு வைங்க, அலக்கு அழிஞ்சிட்டான்னு அர்த்தம். திரும்ப திரும்ப கொஸ்டனுக்கு மேல கொஸ்டனுக்கு மேல கொஸ்டனுக்கு மேல கொஸ்டன் வந்தா, இந்த பகல் எங்க இருந்த, இப்ப என்ன பண்ணின, இன்றைக்கு நைட் எங்க இருந்த, நீ நடந்தியா, நடிக்கிறோம் ஆடியா, அழிஞ்சிட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸாபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் துருவினான் என்றால் முடிஞ்சு போச்சுன்னாங்க. வெட்ட வெளியில பப்ளிக்கா 4 பேருக்கு மத்தியில் நாரி போகும், எல்லா பாவமும் அம்பலமாகும். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும். ரஹ்மான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறான். என்ன வாய்ப்பு தெரியுமா? உலகத்துல யாருமே சுத்தம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பகுதி இருக்குது. அவர்கள் அல்லாஹ் அவர்களை நெருக்கிக் கொள்கிற நேரம் அவர்கள் தூய்மையாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆள் குறைய பார்த்துட்டாரா, கண்டு காணாம மாதிரி போறாரு. அவர்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணிடாதீங்க, தப்ப நான் கண்டேன், ஒரு பொம்பளை புள்ளையோட நீங்க பேசுனீங்க, தப்பு சரியில்லை. அவர் மறைச்சிட்டு போயிட்டாரு, யாருக்குமே சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு கொண்டு வந்து போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டுங்கன்னு இல்ல, தனிமட்ட ரீதியா அவருக்கு போய் சொல்லுங்க. யார்கிட்டையும் அம்பலப்படுத்திடாதீங்க, மானபங்கப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் மறைப்பானா. நட்டிங்கி நிக்கிற நேரம், யாருக்குமே யாரும் துணை இல்லாத நேரம், அந்த பயங்கரமான நேரத்தில் அல்லாஹ் அதை அப்படி லிட்டில் பண்ணுவான, மறைச்சிருவானா. இவர் செஞ்ச ஒன்றை யாருக்குமே தெரியாம போயிரும், டோட்டலா அழிஞ்சிரும். அல்லாஹ் அப்படி வேணும்னே மறைச்சிருவான். நீ மறைச்சல்ல, நீ கண்டும் காணாத மாதிரி போனல. சுபஹானல்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அம்பலப்படுத்தாத, மானபங்கப்படுத்தாத, காபத்துல்லாவை விட புனிதமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்ப சொன்னார்கள்? இந்த உம்மத்துக்கு வசியத்தாக சொன்னார்கள். தன்னுடைய மரணத்துக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார்கள். பேருரையில் சொன்னார்கள், மக்களே அடுத்துடைய மானத்தோட விளையாட வேண்டாம் என்றார்கள். அது காபத்துல்லாவை விட புனிதம் என்றார்கள், இந்த மக்காவை விட புனிதம் என்றார்கள், அரஃபா நாளை விட புனிதம் என்றார்கள், சுல்ஹஜ் மாதத்தை விட புனிதம் என்றார்கள். காபத்துல்லாவுக்கு எவ்வளவு புனிதத்துவம் கொடுக்கிறோமோ அடுத்த மானத்தை பார்க்கணும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்றார்கள். ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கணும். வாய்க்கு வந்த மாதிரி கண்ட மாதிரி எல்லாம் நமக்கு பேச முடியாது. அல்லாஹ்வுடைய நிலைகளை, அந்த மானம் மரியாதை அவைகள் அத்தனையும் நாம் பாதுகாக்கணும். அதனால நல்ல கவனமாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வரலாறு நெடுகிலுமே அது நடக்குது. அப்ப மறுமை நாள்ல அதிபயங்கரமான நாள், சும்மா பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. மறுமை நாள் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யாரு சொல்லலாம், எல்லாம் நிர்வாணமா ஓடுவாங்களா. எப்படி பிறந்தோமோ இந்த பூமியில வரப்பல உடுத்துட்டுலாம் வரல, ஒரு புடவை துணி சுத்திட்டா வந்தோம் இல்ல, அப்படியே வெறுமன ஒண்டியெல்லாம் வந்தோமே, இப்படி நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். காலில் செருப்பு இருக்காதுன்னாங்க, ஒரு டொட் ஆடை இருக்காதுன்னாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார சொல்லலாம், 50 பேரும் ஓடினா ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருப்பாங்களே, ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே, யார சொல்லலாம், அவமானமா இருக்குமே, வெக்கமா இருக்குமே. எந்த இஸ்லாம் எதை சொல்லுது? ஹிஜாபை மறையுங்க, பார்வையை தாழ்த்துங்க, பொம்பளை மறையுங்க. மறுமை நாள் ரசூலுல்லாஹ் சொல்ல போகல ஹிஜாப் எல்லாம் போட்டு வர மாட்டாங்க, 50 பேரும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஓடுவாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? யாரும் ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க,
யாரையும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆயிஷா. அந்த நேரம் யா நப்சி யா நப்சி ஒண்ணுமே புரியாது. என் ஆன்மாவே இன்றைக்கு உங்க வீட்டை வந்து போலீஸ் தட்டி சிஐடி 4 விசாரணை பண்ணினா ஒன்னும் புரியாது. சில பேருக்கு தலை இல்ல வாழை இல்ல, தத்த பத்த தடமாறுறாங்க. ஏன் இந்த விசாரணைக்கு இந்த தடமாத்தம்டா ரப்பு அழைக்கிறான். கண்ணுடைய கடைசி முடிவு, இதுக்கு பிறகு நிரந்தரம் நரகமா சொர்க்கமான்னு தீர்மானிக்க போற நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு ஓடுவான், நானகாரன் தம்பியை கண்டு ஓடிடுவாரு. வ உம்மிஹி வ அபி, எந்த உம்மா தன் புள்ள 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 என்ற உலகத்துல என் பிள்ளைக்கு ஏதாவதுண்டா தடமாறி துடிக்கிறாவோ அந்த உம்மா புள்ளைய கண்ட ஓடுவா. எதுக்குண்டா இதை விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஒன்று மகன் வந்து சொல்லி கொடுத்துருவான், நானும் தான் படம் பார்த்து இவன் சேர்ந்தான் பார்த்தா, இவங்க தான் போட்டாங்க டிவியை சொல்லி கொடுத்துட்டான்னா அந்த நேரத்தில் தாய்ப்பாசம் புள்ள பாசம் எல்லாம் இல்ல. அப்படி இல்லாத கட்டத்தில் உம்மா வந்து நன்மை கேட்டா, வாங்க ஒரு 10 தரலாமா, 10 நன்மை எனக்கு தரலாமான்னு கேட்டா, இந்த விரிவுரையாளர் சொல்றாங்க, என்ன யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, எல்லாம் ஓடுவார்கள். அல்லாஹ் வர்ற நேரத்தில் மலக்குமார்கள் கிரவுண்டுக்கு இறங்கிடுவாங்க. கிரவுண்டுக்கு இறங்கி எல்லாரும் நிப்பாங்க. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், எல்லா பாவிகளையும் ஒடுத்தாக்கிடுவாங்க. நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கம், பாவிகள் எல்லாம் இன்னொரு பக்கம். அல்லாஹ் வரப்போற செய்தி வருது, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, தனி வகுத்து ஸஃப் ஸஃபா, ஒரு ரப்பு வரப்போக்களை எச்சமான வரப்போக்களை ஸஃப் ஸஃபா நிற்பார்கள். அல்லாஹ் வந்து தீர்ப்பு சொல்ல போறான். அல்லாஹ் வந்ததான் கடை, அம்புட்டு பேர் முடிச்சு விட்டு விழுந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எழும்புவேன், எல்லாரும் முடிச்சுட்டு கீழே, நான் மூசாவை பார்ப்பேன். மூசா எனக்கு முன்னாடி எழுந்திருக்கிறார். அவர் மயங்கி உளுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் மயங்கி உழுவாங்க. உலகத்தில் மூசா ஒரு தடவை மயங்கி உழுதார். அல்லாஹ்வுடன் தன்னை பார்க்கணும்னு சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணா, தஜல்லிய வந்து என்னைய பார்க்கலாது மூசா, இந்த மலையை பாரு, எழுமண்டா மலைக்கு தஜல்லி அனுப்பினான். அதை கண்ட மூசா ஹர்ர மூசா ஷைகா, மூசா அப்படி மயக்கட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்ப உழுதனால இப்ப உளுந்தாரா இல்லைன்னு தெரியாது, எனக்கு முன்னாடி மூசா எழும்பியிருப்பாருன்றாங்க. அந்த பயங்கரத்தை ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல சொல்லிட்டு வருவாங்க. அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அந்த பயங்கரமான நாள்ல யாருடைய காலும் அசையாது. ஒரு ஊசி கீழே போட்டா சத்தம் கேட்கும். அல்லாஹ் வந்தால் யாரும் பேச மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பார், இந்த ஜப்பார்கள் ஐன ஜப்பார், ஜப்பார் எங்கப்பா, எங்க ஓடினவன், எங்க ஆடினவன், எங்க மாலிகுல் முல்க், ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன். அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் இப்பெல்லாம் கோபமா இல்ல, அல்லாஹ் கோபப்பட்டான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அனுபவத்தை நிக்க ரப்பு வருவானே. அந்த நேரத்தில் வஜி யௌம ஸிம்பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். இப்பதான் ஒத்தரா அல்லாஹ் கூப்பிடுவா, வாங்க கூப்பிட்டு விசாரிக்கிற நேரம் நட்டிக்கிறோம், தூக்கி வீசுவான்ல. என்ன கேட்பான், தொழுதியா, என்ன பண்ணின, என்ன அடியானுக்கு அநியாயம் பண்ணியா? மறுமையில எது பெரும் இருள் தெரியுமா? கடனை வச்சுட்டு ஒருத்த மௌத்தாரிப்பான். அல்லாஹ்ட விஷயத்தை கூட அல்லாஹ் கொஞ்சம் விட்டுருவான். அந்த அடியானுக்கு துரோகம் பண்ணியா, கொலை பண்ணினியா, திருநியா, கடுமையா இன்னும் பல்லாடப்படி அவ்வளவு கடுமையானது, கடுமையா பிடிமா. அந்த நேரம் பயங்கரமான ஒரு நேரம். இப்பதான் ஒரு அடியானோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்து கொள்றான். 50 பேர் நிக்க ஒரு வாப்ப அவமானப்பட்ட எப்படி இருக்கும்? நீங்க உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா எல்லாரும் முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு தப்பு உலகத்துக்கு தெரியாது, அம்பலமான எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சில அடியார்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பான். உலகத்துல பேசாதவர்கள், யாரையும் பத்தி பேசாதவர்கள், மறைத்தவர்கள், நல்லெண்ணம் பெற்றவர்கள், அவர்கள் போய் நல்லவர்கள், நல்ல விஷயத்தை பேசினவர்கள், அறிவுரை சொன்னவர்கள், அப்படியே நஜ்வா ரகசிய விசாரணை நடக்கும். 50 பேர் நிக்க, இதெல்லாம் அப்படியே யாருக்கு வழங்காது, ரகசியமா மீட்டிங் நடக்கும், விசாரணை நடக்கும். ஆனா அதுல ஒரு விசாரணை அல்லாஹ் சொல்லுவா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரகசியத்திலையும் ஒரு ஆள் பயந்துருவானா. என்ன பயந்துருவானா? அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, அத்தாரிஃபு ஜம்ப கதா, தெரியுமா இந்த பாவம் தெரியுமா? பாப்பானா, தெரியும் அல்லாஹ், நாம தெரியும் முடியும். அடுத்து கேட்பான், அத்தாரிஃபு ஜம்ப கதா, இந்த பாவத்தை தெரியுமா? இவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் அப்படி கேட்பானா, இது தெரியுமா?
ஒரு பொம்பளை தெரியுமா, இந்த மியூசிக் தெரியுமா, இந்த யூடியூப் சேனல் தெரியுமா, நைட்டுக்கு தூங்குற நேரம் பார்த்தா தெரியுமா, அத்தாரி புதம்பக்கதா தெரியுமா? அடுத்த கேள்வி, அடுத்த அத்தாரி புதம்பக்கதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடடா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா வர்ற நேரம், ஆனா ரகசியமா தான் நடக்குது. உடனே என்ன ஆயிருமா, அவன் நினைச்சிருவாரான், அழிஞ்சிட்டு உலகத்துல நான் ஜென்னான்னு நினைச்சேன், எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா இவ்வளவு பாவம் முடிஞ்சு போச்சு, நான் அழிஞ்சிட்டேன் நினைப்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா இல்ல, நீ உலகத்துல நிறைய விஷயங்களை மறைத்தாய், இன்றைக்கு நான் உன்னை மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். போ, மறைப்பது என்பது மன்னிப்பு. போ, உலகத்துல நான் வெளிப்படுத்தலையா, மன்னிச்சிட்டேன். உலகத்துல மறைச்சு இப்ப மன்னிச்சிட்டேன், அதை மன்னிக்கதான் மறைச்சேன். போ சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரணும். இது ரகசிய விசாரணை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் சில அடியாருடைய களத்தில் கையை போடுவானாம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மெல்ல மெல்ல அல்லாஹ் நெருங்கி வருவானாம், நெருங்கி வந்து இந்த விசாரணை நடத்துவானாம். இது பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தேவையில்லாமல் ரோட்டில் நின்று நாம் பேசுற கூட்டம் அல்ல. வாய்க்கு கிடைச்சதெல்லாம் அவள் மாறி மென்றி சொல்லிட்டே இருக்க மாட்டோம். எங்களுக்கு எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியணும். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ளத பாதுகாத்தா நான் பாக்குறேன் நாங்களே ஜன்னாவை, நான் வந்து நிக்கிறேன் நாங்களே. தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும், தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை ரொம்ப டேஞ்சரா பாக்குறோம், ரொம்ப 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 டேஞ்சரா பாக்குறோம். உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது அவ்வளவு டேஞ்சரா பார்க்கல. பெரட்டி பேசுறோம், மாத்தி பேசுறோம், நினைச்சதை பேசுறோம், நாலு பேச அப்படி பேசுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறையுங்கள். மறைத்தால் உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு மறைப்பது என்பது எப்படி கண்ணும் காணாம போயிடணும். தப்புகளை கண்டால் கண்ணும் காணாமல் போவது ஒரு முஸ்லீம் உடையது. அதை கண்டு தப்ப நடத்தினவருக்கு சொல்லணும், அது கட்டாயம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்ணு காணாம போறோம்னா தப்ப தடுக்காம போறது இல்ல. மன்றாமின்கும் முன்கரன், உங்கள் ஒரு ஆள் ஒரு தூய்மையை கண்டா தன் கையால தடுக்கட்டும் சொல்ல. அதுக்கு சக்தி வரலையா கையால போய் தடுக்க, தன்னை நாவால போய் சொல்லட்டும், வேணாம் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க இந்த ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாளாச்சே, நீங்க போய் இந்த மாதிரி தப்பா ஒரு பொம்பளையோட பேசுறீங்களே, இது சரியில்லையே, பண்ணாதீங்க, உபதேசம் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா, கல்பிஹி சொன்னா அடிச்சு போட்டுருவான், மிதிச்சிருவான், ஏதாவது என்னால முடியாது சொன்னா கேட்கிற ஆள் இல்லைன்னா கல்வி ஒதுங்கிருங்க. ஈமான், இந்த ஒதுங்குறீங்க பாருங்க, உங்க ஈமான் ரொம்ப வீக், ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒதுங்குறது. அதுக்கு முதல்ல அவர் சொல்லும், எல்லாத்துக்கும் மத்தியில போய் பகிரங்கப்படுத்துவது என்பது பிழை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதனால் ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு ஃபித்னா வந்தால் நாம சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த